வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோல நம்மில் பலரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இரத்த சோகை, உடல் சோர்வு, தலை சுற்றுதல், முடி உதிர்வு, கவனம் குறைதல், எப்பொழுதுமே தூக்கம் வருவது போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருகிறது இன்றைய காலகட்டத்தில். இந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒன்று இரும்புச்சத்து குறைபாடு. இரும்புச்சத்து குறைபாடு இருந்தால் இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏற்பட்டுட்டே இருக்கும். உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். தூங்கி எந்திரிச்சு காலையில் எந்திரிக்கவே முடியாது. உடல் சோர்வு அப்படி இருக்கும். அதே மாதிரி பகல் டைம்லேயும் தூக்கமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இரும்புச்சத்து குறைபாடு தான். பலர் இரும்புச்சத்து என்றாலே பேரிச்சம்பழத்தை தான் நினைப்பாங்க. ஏன்னா பேரிச்சம்பழத்தில் தான் அதிக அளவில் இரும்புச்சத்து இருக்குது அப்படின்னு நினச்சி எல்லாருமே அதைத்தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். உண்மையில் பேரிச்சம்பழம் ரொம்பவுமே நல்ல ஒரு உணவு தான். ஆனால் இரும்புச்சத்து குறைவாக தான் இருக்குது. பேரிச்சம்பழத்தை விட பல மடங்கு அதிக இரும்புச்சத்துக்கள் கொண்ட சில உணவுகள் இருக்குது. நிறைய பேத்துக்கு அது தெரிய மாட்டேங்குது. பேரிச்சம்பழத்தை விட விலையும் அது கம்மி தான். எளிதாக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு உணவு தான். ஸோ அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 உணவுகள். இது ரத்தத்தை அதிகரிக்கும், ஹீமோகுளோபின் அளவை மேம்படுத்தும், பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். உடல் பலம், சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த உணவுகள் பயன்படுது. முக்கியமா ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவர், ஸ்டாமினாவை கொடுக்கறதுக்கு கூட இந்த உணவுகள் பயன்படுது. பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்துக்களை பார்த்தரலாம். 100 கிராம் பேரிச்சம்பழத்தில் சுமார் 1 முதல் 1.5 மில்லிகிராம் வரையான இரும்பு சத்துக்கள் இருக்குது. இது ரொம்பவுமே நல்ல அளவு தான். ஆனால் சில உணவுகளில் இதை விட 3 முதல் 5 மடங்கு அதிகமாக இரும்பு சத்து இருக்குதுங்க. அந்த உணவுகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பேரிச்சம்பழத்தை விட அதிக அளவு இரும்பு சத்து கொண்ட உணவு என்னன்னா கருப்பு உளுந்து தாங்க. ஸோ கருப்பு உளுந்து நம்மளுடைய முன்னோர்கள் அதிகமாக பயன்படுத்தின ஒரு உணவு. இதுல தான் நிறைய செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. முக்கியமா தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுன்னு சொல்லலாங்க. 100 கிராம் கருப்பு உளுந்துல சுமார் 7 முதல் 8 மில்லிகிராம் வரையான இரும்பு சத்து இருக்குது. அதாவது பேரிச்சம்பழத்தை விட பல மடங்கு அதிகமாகவே இருக்குது. இதனால என்ன நன்மைகள் ஏற்படும்னா இரத்த உற்பத்தி மேம்படும், பெண்களுக்கு உடல் பலத்தை அதிகரிக்கும், எலும்புகள் வலுவாக்கப்படும், தசை வளர்ச்சிக்கு இது பயன்படுது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு வீட்லையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுடைய பெண் குழந்தைகள் வயதுக்கு வந்த பிறகு நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துல கருப்புளுந்து களியை தான் அந்த 1 மாத காலம் அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. கருப்பு உளுந்துல களியும் உளுந்துல உளுந்த வடையும் செஞ்சு கொடுப்பாங்க. இது நம்மளுடைய பாரம்பரிய வழக்கமாவே இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் அது யாருமே செய்யறதே இல்லை. அதனால தான் இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்பவே வீக்கா இருக்காங்க. 30-40 வயதுலேயே அவங்க ரொம்பவுமே சோர்ந்து போயிடுறாங்க. எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்துடுது. ஸோ இன்னுமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் உணவில் கண்டிப்பாக கருப்பு உளுந்தை பயன்படுத்துங்க. கருப்பு உளுந்தை பயன்படுத்துறதுக்கு நான் சின்ன ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதை நோட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் நார்மலாக இந்த கருப்பு உளுந்தை வடச்சட்டியில் போட்டு நல்லாவே வறுத்து எடுத்துக்கிறேங்க. பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேங்க. வறுத்து எடுத்துட்டு அதை நல்லா அந்த பவுட்ரு பண்ண அந்த கருப்பு உளுந்தை என்ன பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைகள் பால் குடிப்பாங்க அப்படின்னா பாலில் 1 கிளாஸ் பாலில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கருப்பு உளுந்து பவுட்ரு எடுத்து கலந்து அப்படியே கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து இல்லை பால் குடிக்க மாட்டாங்க எங்கள் குழந்தைகள் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தினமும் அவங்களுக்கு மதியானம் சாப்பாடு கொடுப்பீங்களா, அந்த சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கருப்பு உளுந்தை போட்டு நல்லா கிளறி அப்படியே கொடுத்துருங்க அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கருப்பு உளுந்தை நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்க ஆரம்பிப்பாங்க. முக்கியமாக பெண்களுக்கு அவங்களுடைய கர்ப்பப்பை வளர்ச்சியில இருந்து கர்ப்பப்பைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்துக்குமே பெண்களுக்கு எல்லாத்துக்குமே கருப்பு உளுந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அதனால தான் கருப்பு உளுந்து களியை அப்பவே கொடுத்துட்டு இருந்தாங்க நம்மளுடைய பெரியவர்கள். ஸோ வாரத்துக்கு ஒரு முறையாவது கருப்பு உளுந்து களியை எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் கருப்பு உளுந்து களியை பயன்படுத்துங்க. இந்த கருப்பு உளுந்துல நீங்கள் உளுந்தங்கஞ்சி செய்யலாம், உளுந்து அடை செய்யலாம், உளுந்தங்களி, அப்புறம் இட்லி மாவுலையும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். ஸோ கண்டிப்பாக வாரத்துக்கு 3 முறை பெண்கள் எடுத்துக்கிட்டா நல்லாவே ஆரோக்கியமாக இருப்பார்கள்.
அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா அதுதாங்க முருங்கைக்கீரை. கீரைகளுடைய அரசன் என்று அழைக்கப்படும் கீரை வந்து முருங்கைக்கீரை தான். 100 கிராம் முருங்கைக்கீரையில சுமார் 4 முதல் 7 மில்லிகிராம் வரை இரும்பு சத்து இருக்குதுங்க. இதனால என்ன நன்மை ஏற்படும்னா ஹீமோகுளோபின் அளவை உயர்த்தப்படும், கண் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும், நோய் எதிர்ப்பு சக்தி உடலுக்கு அதிகமாக கிடைக்கும், உடல் சோர்வு குறைய ஆரம்பிக்கும். வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகள்ல இருந்து நம்ம உடல் எளிமையா எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால அடிக்கடி சளி, இருமல் இந்த மாதிரிலாம் வரவே செய்யாது முருங்கைக்கீரை எடுத்தும் பொழுது. ஸோ முருங்கைக்கீரை எப்படி சாப்பிடலாம்னா முருங்கைக்கீரையை கூட்டு, சூப்பு, பருப்பு சேர்த்து நம்ம சாப்பிடலாம். வாரத்துக்கு குறைந்தது 2 முறையாவது நம்ம முருங்கைக்கீரையை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 2 முறை நான் இந்த முருங்கைக்கீரை வாங்கி உருவி சமைக்க முடியாதவர்கள் முருங்கைக்கீரை பவுடர் வந்து ஆன்லைன், ஆஃப்லைன் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஸோ அந்த பவுடரில் நீங்கள் சூப்பு செய்யலாம், இல்லைன்னா சுடுதண்ணியில் கலந்து குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க. இல்லைன்னா அதை வந்து இட்லி பொடி கூட நீங்கள் சேர்த்து இட்லி பொடிக்கு தொட்டுக்கிற மாதிரி கூட நீங்கள் முருங்கைக்கீரை பவுடரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முருங்கைக்கீரைங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான். ஆனால் இனிமேல் நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்து 3ஆவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா எள்ளு தாங்க. எள்ளு வந்து சிறிய விதை என்றாலும் அதில் வந்து மிகப்பெரிய சத்துக்கள் வந்து கொண்டது தான் எள்ளு. 100 கிராம் கருப்பு எள்ளில் சுமார் 14 மில்லிகிராம் வரையான இரும்பு சத்து வந்து இருக்குதுங்க. ஸோ இதனால் என்ன நன்மை ஏற்படுதுன்னா ரத்த சோகை வந்து குறைக்கப்படும், எலும்புகள் வந்து வலுவாக்கப்படும், பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு இது மிகவும் சிறந்தது. கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் நிறையாவே வந்து இந்த எள்ளில் இருக்குது. எள்ளை எப்படி சாப்பிடலாமா, எள்ளு உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாம். எள்ளையும் வடச்சட்டியில் போட்டு வறுத்து அதை பவுடர் பண்ணி எள்ளு பொடியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். எள்ளை வந்து சட்னி வடிவிலையும் நம்ம எடுத்துக்கலாம். தினமும் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் எள்ளு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். நம்ம ஏற்கனவே வந்து உளுந்து சொன்னோம்ல, உளுந்தை எப்படி சாப்பிட சொன்னோம், பாலில் போட்டு கலந்து குடிங்க, இல்லைன்னா சாதத்தில் போட்டு கலந்து குடிங்கன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி நீங்கள் எள்ளையும் உளுந்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஸோ 2 சத்துமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். ஸோ உளுந்தையும் எள்ளையும் நீங்கள் வாங்கி ஒன்றா அரைச்சு ஸோ 2யுமே பவுடர் பண்ணி 2யும் ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேங்க. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் இல்லைங்க, 2யும் மிக்ஸ் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து நல்லாவே கிடைக்கும். ஸோ அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, களி, அதாவது உளுந்தங்களியை கிண்டி நல்லெண்ணெயை ஊற்றி தான் சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா எள்ளில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. நல்லெண்ணெய் எதுலேருந்து வருது, எள்ளில் இருந்து தான் வருது. ஸோ நீங்கள் சமையலுக்கு வந்து நல்லெண்ணெயை பயன்படுத்த பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ எள்ளில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ அதனால் எள்ளை வந்து பயன்படுத்துங்க. அடுத்து நம்ம 4ஆவதா பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னன்னா பூசணி விதை தாங்க. பூசணி விதைகள் இப்ப தற்போது உலகம் முழுவதுமே பேசக்கூடிய ஒரு பேசு பொருள் ஆயிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு சூப்பர் ஃபுட்டா கருதப்படுது. ஏன்னா 100 கிராம் பூசணி விதையில 8லிருந்து 9 மில்லிகிராம் வரையிலான இரும்பு சத்து இருக்குது. ஸோ இது எல்லாமே பேரிச்சம்பழத்தை விட பல மடங்கு அதிகமா இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னுமே பூசணி விதைகளை நீங்க தூக்கி வீசாதீங்க. ஏன்னா அதை கிளீன் பண்ணி அதை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ப்ராசஸ் டைம் எடுத்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட், ஆன்லைனில், ஆஃப்லைனில் இந்த உள்ள இருக்க பருப்பு மட்டுமே சேல் ஆகிட்டு இருக்குது, விற்கிறாங்க. உள்ளே இருக்கிறாங்க பூசணி விதைகள் மட்டுமே விற்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கி வடச்சட்டியில் போட்டு லைட்டாக நீங்கள் நெய் சேர்த்து நீங்கள் வறுத்து சாப்பிட்றதும் சாப்பிடலாம், இல்லை அப்படியே சாப்பிட்றா இருந்தாலும் நீங்கள் சாப்பிடலாம். ஸோ நல்ல ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். மற்ற இந்த பாதாம்லாம் சாப்பிடுவோம்ல, பாதாம் டேஸ்ட்டில் தான் பூசணி விதைகள் இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படலாம் வேணாம். பூசணி விதைகள் ரொம்பவுமே ஆரோக்கியமானது. ஏன்னா அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து இருக்குது. இந்த ஜிங்க் என்ன பண்ணுதுன்னா ஆண்கள் பெண்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கு பூசணி விதைகள் வந்து பயன்படுது. ஸோ பூசணி விதைகளை எடுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னா ரத்த உற்பத்தியை இது மேம்படுத்தும், புரதச்சத்து நிறைய அதில் இருக்குது, இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு தேவையான சத்துக்களை பூசணி விதைகள் கொடுக்குது. ஆண்களுடைய ஆரோக்கியத்திற்கு, அதாவது ஆண்களுடைய அந்த ஸ்டாமினா, டெஸ்ட்ரோஸ்டோன் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுற தன்மை பூசணி விதைக்கு இருக்குது. ஸோ இதை எப்படி சாப்பிட்லாமா, நம்ம நேரடியாகவே சாப்பிடலாம், இல்லை சாலடு, ஸ்மூத்தி இதிலெல்லாம் தினமும் ஆனால் 1 கைப்பிடி அளவு சாப்பிட்டால் போதும். அதிகமாக சாப்பிடக்கூடாது. 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம 5ஆவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா அதுதாங்க கல்லீரல், லிவர். அதாவது கோழியோட லிவராக இருந்தாலும் சரி, ஆட்டோட லிவராக இருந்தாலும் சரி, 2லையுமே வந்து அதிக அளவில் வந்து இரும்பு சத்து இருக்குது. 100 கிராம் கல்லீரலில் 6 முதல் 10 மில்லிகிராம் வரையான இரும்பு சத்துக்கள் இதில் இருக்குது. மேலும் இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உடலால் எளிமையாக உறிஞ்சப்படுதுங்க. இதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்னன்னா ஹீமோகுளோபின் வேகமாக அதிகரிக்கிறதுக்கு இது வந்து பயன்படுது. இதில் வந்து விட்டமின் ஏயும் அதிகமாக இருக்குது. நிறைய சக்திகளையும்
எனர்ஜி ஆற்றல்களை கொடுக்கறதுக்கு இந்த கல்லீரல் வந்து பயன்படுது. எப்படி இந்த கல்லீரலை சாப்பிடலாம்னா வாரத்துக்கு ஒரு முறை நீங்க எடுத்துக்கிட்டா போதும். ஸோ கல்லீரலெல்லாம் டெய்லி சாப்பிடக்கூடாது, நல்லா நோட் பண்ணிக்கிறங்க. இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை நீங்க அளவா சாப்பிட்டா போதும். ஒரு சின்ன கப் அளவு நீங்க எடுத்துக்கிட்டா போதும், நிறைய சாப்பிட்றாதீங்க. எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவோடு சாப்பிட்டாதான் அது நம்மளுக்கு ஆரோக்கியமா மருந்தா வேலை செய்யும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ இந்த பழமொழிகளை ஞாபகம் வச்சுட்டு நீங்க எல்லா உணவுகளையுமே அளவா சாப்பிடணும். ஸோ இரும்பு சத்து உடல்ல எப்படி நல்லா உறிஞ்சுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ பார்த்த உணவுகள் எல்லாமே இரும்பு சத்து நிறைஞ்ச உணவுகள். இது நம்ம சாப்பிட்டா மட்டும் போதாதுங்க, இது உடலால முழுமையா உறிஞ்சுறதுக்கு நம்ம விட்டமின் சி சேர்க்கணும். ஸோ உதாரணமா விட்டமின் சி எதுல இருக்குது? நெல்லிக்காய், எலுமிச்சை, ஆரஞ்சு, கொய்யாப்பழம் இது எல்லாத்துலயுமே இருக்குது. ஸோ இதை நீங்க சாப்பிட்டதுக்கு பிறகு சின்னதா ஒரு நெல்லிக்காயோ, இல்ல ஒரு லெமன் ஜூஸோ, இல்ல ஒரு ஆரஞ்சு பழமோ, இல்ல ஒரு கொய்யா பழத்தையும் நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய எல்லா இரும்பு சத்துமே உங்க உடலுக்கு முழுமையா போய் சேரும். இந்த உணவுகள் சாப்பிடும்போது தவிர்க்க வேண்டிய தவறுகளை பார்த்துடலாம். இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்ட உடனேயோ டீ குடிக்கிறதோ, இல்லை காஃபி குடிக்கிறதோ, இல்லை ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்பானங்கள், இந்த 7 அப்பு, கொக்கோ கோலா, இந்த மாதிரி பெப்சி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான பானங்களை குடிக்கிறத நீங்கள் தவிர்க்க வேண்டும். குறைந்தது 1லேருந்து 2 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சுக்கிறங்க. சாப்பிட்ட உடனே இதை குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த சத்துக்கள் உடலுக்கு போகாது. இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா அது போக விடாமல் பண்ணிடும். அதனால இந்த உணவுகள் சாப்பிட்ட உடனே இந்த இந்த டீ காஃபி குடிக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, பேரிச்சம்பழம்ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல உணவு தான். ஆனா அதை விட இரும்பு சத்தை அதிகரிக்கிறதுக்கு அதை விட நம்ம பார்த்த இந்த 5 உணவுகள் வந்து என்ன சொல்றது, விலையும் ரொம்பவுமே மலிவு தான். இது ஈஸியாகவும் இந்த உணவுகள் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த உணவுகளை எடுத்துக்கிறங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அதிகமாக இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரும்பு சத்து குறைபாடு நோய் வந்து பெண்களை தான் அதிகமாக தாக்குறதா வந்து ரிலேட்டட் நியூஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த 5 உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இரத்த சோகைன்னு சொல்றக்கூடிய அனிமியாவை தடுக்கிறதுக்கு இந்த 5 உணவுகள் ரொம்பவே முக்கியம். ஸோ இங்க வீட்டில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் எல்லாருக்குமே இந்த உணவுகளை பரிந்துரைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.